தேவயானி ராஜகுமாரன் அவங்களோட டாட்டர் வந்து சினிமால வராங்க அப்படின்னா ஆல் ஐஸ் இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்றது ஐ திங்க் இஸ் அ ஸ்ட்ரகிள். பட் போக போக ஐ திங்க் லேர்னிங் ப்ராசஸ்ல அது ஆயிரும். அது மட்டும் தான் கொஞ்சம் பயம். பட் இஃப் ஐ எம் கம்மிங் டு சினிமானா இவளுக்கு வந்து ஹைட்டு நம்ம கம்மி இருக்கிறோம், பெரிய நிறமா இல்லை, பல்லெல்லாம் கொஞ்சம் சந்தெல்லாம் இருக்கு. அதனால நம்ம வந்து கேமரா பேக்கில் ஒர்க் பண்ணுவோன்ட்டு இவளுடைய மைண்டுக்குள்ள அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த பொண்ணு வந்து ஸ்க்ரீனில் வந்தான்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எக்ஸ்பிரஷன்ஸ் உள்பட பெரிய அட்ராக்ஷன் இருக்கும் இவன் மேலே. அது அவளுக்கு தெரியல. இப்போ ரேவதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய ஆர்டிஸ்ட். ரேவதி மேடம் என்ட்ரியில் பாருங்கள் இப்படி தான் இருக்கும், ரொம்ப குட்டியாக ரொம்ப சின்னதாக இருக்கும். பெரிய பெரிய ஹீரோயின்ஸு ரொம்ப குட்டியாக சின்னதாக இருந்திருக்காங்க. அங்கே பர்ஃபார்மன்ஸ் தான் பேசுமே தவிர ஆளோ உருவமோ இல்லைங்கிறது ரொம்ப நிதர்சனமான உண்மை. அதை வந்து குழந்தைங்களா இருக்கிறதுனால என்ன ஃபேராக இருந்தால் தான் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டு தான். அப்படி ஒன்றும் கிடையாது. எவ்வளவோ அழகான பேர் ரோட்டில் இருக்காங்க, அவங்களாம் நடிக்கலை. சரிதா மேடம் எல்லாம் இன்ட்ரொடக்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கருப்பு, அவ்வளோ ஷார்ட் கூட, குள்ளம் கூட. ஆனால் எவ்வளோ படங்கள், எத்தனை மொழி படங்களில் வெறும் கண்களை மட்டுமே வச்சுட்டு அவங்க எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு தெரியல.